அதாவது திமுகவோட ஐடி விங் வந்து ஒட்டுமொத்த யூடியூபர்ஸ் கிட்டேயும் வந்து விலை பேசப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் விலை போன நபர்கள் வந்து இன்னைக்கு சேஃபாக பயணிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இர்ஃபான் ஃபியூ மாதிரி விலை போகாத நபர்கள், இந்த பப்ஜி மதன் மாதிரி ஆட்கள்லாம் குண்டா சட்டத்தில் உள்ளேயே போயிட்டு வந்துட்டாங்க. அது வேற விஷயம். இப்போ இதில் நியூட்ரலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சுற்றிட்டு இருக்கான்ல, இவன் தான் இந்த அருணோதயா. இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவனுக்கு அரசியல் தெளிவு கிடையாது, அரசியல் ஞானம் கிடையாது, ஒரு இளவும் தெரியாது. ஆனால் சும்மாவே வந்து என்ன பண்ணுவான்னா, ஏதோ பஞ்சாயத்துக்கு இவனை கூப்பிட்டா மாதிரி வந்து இந்த வாய்க்கொழுப்பு பணக்கொழுப்புன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுல நம்ம தளபதிக்கும் சீமானுக்கும், அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை தரம் தாழ்த்தி பேசியிருக்கான் இவன். இதுக்கு அந்த தளபதியோட ரசிகர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவன் பேர்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறத தவிர டிவிகே அப்படின்னு ஆரம்பிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை. இப்போ இதை வந்து இவனே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். என்னன்னா, இவன் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவன், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவன்ட்ட ஆதாரமும் கிடையாது. என்ன திட்டுறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஸோ பெண்கள் மீதான மதிப்பு இவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன்.